ஹாய், குட் மார்னிங் பிரதர்ஸ். வெல்கம் சகோதரர்களே, தம்பிமார்களே. அண்ணன் ராஜா உங்களுக்காக ஸ்கைஃப்ளை ஓவர்சீஸ்லேருந்து இன்னைக்கு யூகேல ஜாப்பு அப்படின்னா ஒன்றும் பயந்துட வேண்டாம். யாருக்காவது வேர் ஹவுஸ் ஜாப், அங்கெல்லாம் அமேசான் மாதிரி பெரிய பெரிய அந்த எல்லாமே பெரிய பெரிய வேர் ஹவுஸில் வச்சுருப்பாங்க. அந்த இதெல்லாம் ஒர்க்கர்ஸ் இந்தியன்ஸ் எடுப்பாங்க. எல்லா நாட்டிலேருந்து எடுப்பாங்க, பட் இந்தியன் போகிறதுக்கு விரும்புவாங்க. வேற யூகே போகிறதுக்குலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். யூஎஸ்ஏ, யூகே, கனடாலாம் ரொம்ப கஷ்டம். நிறைய செலவாகும், நடக்கும், நடக்காமலும் போயிடும். ஆனால் இப்போ இது ஒரு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் தான். அது என்னன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ ஜாப் இன் யூகே. இது வேர் ஹவுஸ். வேர் ஹவுஸ்னா என்ன? குடோன். பெரிய 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 அமேசான்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கெல்லாம் எக்கச்சக்கமாக வச்சுட்டு இருப்பான். சரக்கு வந்துகிட்டே இருக்கும், வெளியே போயிட்டே இருக்கும், எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா தரப்பட்ட மக்களும் வேலைக்கு போவாங்க. ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படி. ஸோ நம்ம இதில் கூட படித்த பையங்க, படிக்காத பையங்க, இங்கே கொரியர், காருக்கு லோடிங் அன்லோடிங் வேலை எல்லாரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்தியன், ஸ்ரீலங்கன்ஸ், நேபாளிஸ், பங்களாதேஷ் இவங்க எல்லாம் வெல்கம். தாராளம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்னும் டீட்டெயிலாக உள்ள போகலாம் பாருங்க. ஸோ யூகே நல்ல ஃபேமஸான கண்ட்ரி. அனைவருக்கு வரும் ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட்டு, இன்னும் ஃபேஸ்புக் குரூப் எல்லாம் பார்ப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ கூட இது டைரக்டாக யூகே போகிறது அல்ல. உங்களுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். யூகேக்கு போகணும், பட் என்ன வழினா, இப்போ யார் வேணாலும் ஈசிஆர் பாஸ்போர்ட்டு இதில் உள்ளே வரலாம். ஈசிஆர் பாஸ்போர்ட் மட்டும். ஓகே, அப்போ மினிமம் 10th குவாலிஃபிகேஷன் இருக்கும். அவங்க நிச்சயமாக பேசிக் இங்கிலீஷ் இருக்கும். எப்படி போகிறாங்கன்னா ஜென்ரல் லேபரில் தான் போவாங்க. அது எப்படி? ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குற இந்தியன்ஸாக இருக்கட்டும், நேபாளி, ஸ்ரீலங்கன்ஸ், அவங்களுக்கு ஹிந்திலையும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பார்க்கட்டும். அவங்க எனக்கு கால் பண்ணி விளக்கம் சொல்லிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம்? பஹ்ரைன்ங்கிற ஒரு நாட்டுக்கு. அந்த நாட்டில் தான் பஹ்ரைன் உங்களுக்கு தெரியும், சவுதி மஸ்கட் பக்கத்தில் இருக்குது வழக்கமாக. இங்கேருந்து அங்கே ஒரு விசா அப்ளை பண்ணி அங்கே இறங்கி அக்காமா அடித்து அந்த பத்தாக்காம தனியான்னு ஒன்று உண்டு, அது கிடைச்ச பிறகு அதை வச்சு யூகேக்கு அப்ளை பண்ணி கொண்டு போகிறாங்க. அதாவது யூகேல இருக்க ஒரு கம்பெனி பஹ்ரைனில் பிரான்ச்சாக இருக்குது. ஸோ இங்கேருந்து அந்த கம்பெனிக்கு போய் அந்த பிரான்ச்சோட எம்ப்ளாயி ஆன பிறகு அங்கேருந்து டெபுடேஷன் டிரான்ஸ்ஃபரில் யூகேக்கு கொண்டு போகிறாங்க. இது ஈஸியான வழி. ஸோ அது எப்படின்னு இன்னும் நான் உங்களுக்கு விளக்கி தரேன். பயப்பட வேண்டாம். என்ன சார் இப்படி போய் அப்படி போவாங்க, அதுக்கு கேரண்டி கொடுப்போம். அப்படித்தான் அநேக காரியங்கள் நடக்குது. அப்போ யூகேக்கு போக முடியாதவங்க இந்த வழியா போறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப், 2 ஸ்டெப். இங்கிருந்து அங்கே போகணும், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர். அங்கே இருந்து 1 or 2 months இருந்து நான் அந்த அக்காமா தனியாக தான் அடிச்சு, அதுக்கப்புறம் அது அவங்க பஹ்ரைனில் உள்ள கம்பெனி உங்களை எம்ப்ளாயி ஆக்கிடுவாங்க. ஆக்கி இந்த பேரோல் எல்லாம் போட்டு எடுத்து காமிச்சிட்டு, அப்புறம் அங்கேருந்து அந்த நாட்டுக்கு, எங்களுக்கு அந்த நாட்டில் ஆள், எங்கள் பிரான்ச்சுக்கு ஆள் இல்லைன்னு இங்கேருந்து அங்கே கொண்டு போவாங்க. ஈஸியாக விசா கிடைக்கும், போய் சேர்ந்துடுறாங்க. சரிங்களா? அங்கே போய் கொஞ்ச நாள் வேலைக்கு பார்த்து பெர்மிட் அடித்தவரும் வேற எங்கேயும் போவாங்க, இருப்பாங்க, இல்லை எங்கேயும் போவாங்க. இதுதான் சிஸ்டம். இதுக்கு என்ன செய்யணும் தான் ஜாப். உங்களுக்கு அதை பற்றிய விவரங்கள் நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன். வேர் ஹவுஸில் ஹெல்ப்பர்ஸ் நிறைய வேணும் அங்கெல்லாம். ஓகே, அது இந்த வழியாக தான் கொண்டு போகிறாங்க. எங்களுக்கு நீங்கள் ஒரு 10 பேர் வந்தாலும் போதும், நல்லபடியாக போயாச்சா மேற்கொண்டு யாருக்காவது ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அது சேலரிலாம் சொல்லியிருக்கு. ஆனால் அங்கே உள்ள சிட்டிசன்ஸ்க்கு ரொம்ப சம்பளம் வாங்குறாங்க. பேர் அவருக்கு $20 மேலே வாங்குறாங்க. இவங்க நமக்கு கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே இந்த வேர் ஹவுஸுக்குள்ள ஹெல்ப்பராக இருக்கவங்க நாளைக்கு ஃபோர்க்லிஃப்ட் ஓட்டலாம், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஆகிடலாம், மாறலாம். ஒரு 4-5 மாதத்தில் அவங்களே வேலையை மாற்றி கொடுக்குறாங்க. அப்போ ஸ்டோர் கீப்பிங் தெரிஞ்சிருந்தா படித்தவங்க, ஈசிஆர் பாஸ்போர்ட் எல்லாருமே இதில், இசிஎன்ஆர் உள்ளவங்க எல்லாரும் இதில் வரலாம். டியூட்டி மீல் இதில் ஃப்ரீ இருக்குது. ஓகே, ஏன்னா பெரிய பெரிய இவ்வளோ பேர் வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பாக அது இருக்கும். அப்போ டியூட்டி டைம் கொடுத்துருவாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம், காஃபி, அக்காமடேஷன் ஃப்ரீ. மற்றபடி மற்ற நேரங்களில் ஃபுட்டு நேம் நம்ம தான் பார்த்துக்கணும். சரி, இது முதல்ல இங்கேருந்து இந்தியாவிலேருந்து பஹ்ரைன் போகிறோம், பஹ்ரைன்லேருந்து அங்கே போகிறோம். அப்போ இங்கிருந்து அங்கே போயிட்டு ஒரு ½ amount வாங்கியிருப்போம். அங்கே போய் மீதி கிளம்புறதுக்குள்ள மீதி அமௌண்ட்டை தந்தால் அங்கே போய் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு நம்ம கேரண்டி. இதை கொஞ்சம் இன்னும் விளக்கமாக நான் ஃபோனில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு பட்ஜெட் இது நாங்கள் மொத்தத்திலே 6 லட்சம் வாங்குவோம். ஓகே, இங்கேருந்து போகிறதுக்கு, பஹ்ரைன் போகிறதுக்கு 2 லட்சம். அங்கேருந்து அங்கே போகும்போது மீதி பேமெண்ட் கொடுக்கணும், கிளம்பி போயிடலாம். இது யாருக்காருன்னா பாருங்கள், விருப்பப்படுறவங்க. யூகே சாதாரணமாக விசா கிடைக்காது. ட்ரை பண்ணவங்களுக்கு தெரியும். 8 லட்சம் 10 லட்சம்னா, ஆனால் அந்த பைசாவிலையும் போக முடியல. 15-16 லட்சம் கூட ஆகுது. நான் மார்க்கெட் ரேட்டு ஒன்று எவ்வளோ போகிறதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஷாக் ஆகிடும். நார்த் இந்தியன் எத்தனை லட்சம் கொடுத்து வெளியே போகிறதுக்கு நிற்கிறான். சவுத் இந்தியன்ஸ் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க.
அதனால நான் பெரிய அளவில் சொல்லலை. பட் இது எனக்கு ஓரளவுக்கு ரீசனபிளாக பட்டுது. ஏன்னா இங்கேருந்து பஹ்ரைன் போயிடுறோம், அங்கேருந்து அங்கே போயிடுறோம், போகலைன்னா நம்ம பேமெண்ட் கொடுக்க வேண்டாம். ஸோ அதுக்கு இந்தியாவில் நாங்கள் பொறுப்பேற்று அனுப்புகிறோம். இப்படியும் வழிகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அது நிறைய சொல்ல போனால் நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி